Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸுக்கு உங்களை அழைக்கிறேன். Your ultimate destination for cricket information. இன்னைக்கு வந்து சூப்பர் சண்டே அண்ட் டபுள் ஹெடர் மேட்சஸ் இருக்கு. அதுல செகண்ட் மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா எல் கிளாசிகோ 5 டைம் சாம்பியன்ஸ் vs 5 டைம் சாம்பியன்ஸ். மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் விளையாட போறாங்க. வாங்கடே ஸ்டேடியம் மும்பையில் விளையாட போறாங்க. அண்ட் வாங்கடே ஸ்டேடியம் மும்பைனாலே வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரு மாதிரி பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2 வின் எடுத்திருக்காங்க 7 மேட்ச்ல. அண்ட் இந்த சமயத்துல வந்து த லாஸ்ட் டீம் தட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாண்ட்ஸ் டு ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ், அதுவும் வாங்கடே ஸ்டேடியம்ல. பட் தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஹெட் டு ஹெட் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் 38 வாட்டி அகைன்ஸ்ட் ஈச் அதர் விளையாடி இருக்காங்க. அதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 18 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் வந்து 20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் வாங்கடேல வந்து ஹெட் டு ஹெட் வந்து பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸும் 12 மேட்ச் விளையாடி இருக்காங்க அகைன்ஸ்ட் ஈச் அதர். அதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் வந்து 7 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியராகவே ஓவரால் ஹெட் டு ஹெட்டும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருக்கு, வாங்கடேல ஹெட் டு ஹெட்டும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் இருக்கு. நான் கமிங் டு த டீம் காம்பினேஷன்ஸ், 2 டீமும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண் சர்மா வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு போன மேட்ச்ல. ஸோ அதனால வந்து கரண் சர்மாக்கு பதிலாக விக்னேஷ் புத்தூரை வந்து பிளேயிங் 11ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரோஹித் சர்மா வந்து பெருசா அவங்களுக்கு கிளிக் ஆகல ஓப்பனிங்ல. ஸோ ரோஹித் சர்மா அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து கொஞ்சம் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தோம்னா கொஞ்சம் லோவா தான், கொஞ்சம் பெருசா ஸ்கோர் பண்ணல அவரு. ஸோ அதனால வந்து அவரை வந்து பிளேயிங் 11லேருந்து எடுத்துட்டு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே கண்டினியூ பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாட்டாங்க. தே ஆர் லுக்கிங் குட். 2 வின் பண்ணிட்டு வராங்க. டெல்லியில போய் டெல்லி கேபிட்டல்ஸோட வின் பண்ணாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை வாங்கடையில் தோக்கடிச்சாங்க. ஸோ ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ். அண்ட் மீன்வைல் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் காம்பினேஷன்ஸ்ல பார்த்தோம்னா நிறையவே சேஞ்சஸ் பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இன்ஃபேக்ட் வந்து டெவால்ட் பிரேவிஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க குர்ஜப்னீத் சிங்க்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். டெவால்ட் பிரேவிஸ் வந்து ஒரு செமையான ஒரு பிளேயரு. SA T20ல மும்பை இந்தியன்ஸ் கேப் டவுனுக்கு சூப்பராக விளையாடி கப்பை ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அதனால வந்து டெவால்ட் பிரேவிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து டெஃபினட்டாகவே கேன் சேஞ்ச் த ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஸோ டெஃபினட்டாகவே டெவால்ட் பிரேவிஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அவரை 11ல விளையாடியே ஆகணும். ஸோ கண்டிப்பாக 11ல கொண்டு வருவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல வந்து ஜெமி ஓவர்டனை ட்ராப் பண்ணிட்டு டெவால்ட் பிரேவிஸை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு சேஞ்ச் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ராகுல் திரிபாத்தியை ட்ராப் பண்ணிட்டு வன்ஷ் பேடியை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 சேஞ்ச் கண்டிப்பா சிஎஸ்கே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பண்ணாங்கன்னா ஷைக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, டெவால்ட் பிரேவிஸ் அண்ட் வன்ஷ் பேடி எக்ஸ்ப்ளோசிவ் டாப் 4 வச்சிருப்பாங்க. அண்ட் ஃபினிஷிங் பண்ணோம்னா சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, MS தோனி. ஸோ இந்த பேட்டிங் லைனப் சிஎஸ்கேக்கு பார்க்கறதுக்கு இன்னும் பெட்டரா இருக்கு. அண்ட் விஜய் சங்கரும் இருக்காரு. மேபி விஜய் சங்கரை வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிக்கலாம். அவரும் ஃபார் வாட் எவர் இட் இஸ் ஒரு ½ செஞ்சுரி அடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் பார்க்க முடியல விஜய் சங்கர் கிட்ட. பட் ஸ்டில் அவரை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணணும், அதுதான் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அண்ட் இங்க வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து எப்பவுமே போலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். நம்மளே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், வாங்கடே கண்டிஷன்ஸ் சேசிங் டீமுக்கு அசிஸ்ட் பண்ணும். ஸோ அதனால வந்து டாஸை வின் பண்ற டீம் போலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கலீல் அஹ்மத் vs ரோஹித் சர்மா, கலீல் அஹ்மத் vs சூரியகுமார் யாதவ், கலீல் அஹ்மத் vs ஹர்திக் பாண்டியா, கலீல் அஹ்மத் vs திலக் வர்மா. கலீல் அஹ்மத் இந்த 4 மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நல்ல மேட்சப்ஸ் வச்சிருக்காரு. நிறைய வாட்டி டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இன்னத்த மேட்சை வின் பண்ணுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.